அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரிலிம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்தை பற்றி நாம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நாம் மாடரேட் பீரியடை பார்த்தோம். இப்போ நாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியடை வந்து பார்க்க போகிறோம். அதாவது காந்தியன் மாஸ் மூமெண்ட்டு நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். நம்ம கடந்த கிளாஸில் பார்த்தோம் 1905ல் பெங்கால் பார்ட்டிஷன் வந்து நடந்திருக்கோம். அப்போ அது வரைக்கும் மிதவாதிகளாக இருந்தவங்க அதன் பிறகு ஒரு ரெவல்யூஷனரி பீரியடுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. நாம் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தவங்க இவங்க நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, நம்ம ஒற்றுமையை சிறுகுளிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணெல்லாம் வந்து மக்களுக்கு உருவானதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாடரேட் மெத்தடானது ஃபெயில்டு ஆக ஆரம்பிக்குது. இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்காது அப்படிங்கிறதுனால யூத் இண்டியன்ஸ், யங் இண்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு டைரக்ட் ஆக்ஷனில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ரெப்ரஷன் ஆஃப் ஸ்வாதேஷ் மூவ்மெண்ட் ஃபோர்ஸ்ட் இன்டு சீக்ரெட் அண்டு ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆயுதமேந்தி போராடக்கூடிய ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே தயாராக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்தியா முழுக்க நிறைய ரீஜன்லாம் நிறைய குரூப்ஸ்லாம் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இந்தியாவிலே உருவாக ஆரம்பிக்கிறாங்க, வெளிநாடுகளையும் வந்து உருவாக ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது என்னென்ன குரூப்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். அனுசீலன் சமிதி அப்படிங்கிறது பெங்காலில் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபிசிக்கலான ஒரு ட்ரைனிங் உருவாக்குறாங்க. சீக்ரெட் ரெவல்யூஷனரி நெட்வொர்க்காக இவங்க கிரியேட் ஆகுறாங்க. அங்கங்கே பல இயக்கங்களாக உருவாக்குறாங்க. அவங்க வந்து ட்ரெயின்டாக இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இன்சர்ஜென்சிலாம் பார்க்குறோம், நக்சலைட்ஸை பார்க்குறோம். அது போல் அந்த டைமில் ஒரு பீரியட் ஆஃப் குரூப் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. ஜுகந்தர் அப்படிங்கிறது இதுவும் பெங்கால்லே வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் அண்டு ப்ரொபகண்டா, ஆயுதமேந்தி போராடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குது. அதே போல் ப்ரொபகண்டா, அவங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட விதிக்கிற அந்த வேலையும் வந்து பார்க்குது. இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறது லண்டனில் உருவாகுறாங்க. அசாசினேஷன் பிளாட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ், ஆங்கிலேய அதிகாரிகளை எப்படி வந்து அசாசினேட் பண்ணுறது, படுகொலை செய்வது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து அவங்க செய்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் வீர் சாவர்கர்ன்றவர்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்கலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுடைய அண்ணன்லாம் வந்து லண்டன்லேருந்து தான் வந்து இது மாதிரி பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை அட்டாக் பண்ணி தான் வந்து ஒரு பாம்பிளஸ் கிளேஸில் தான் வந்து அரெஸ்ட் ஆகி அந்தமான் சிறையெல்லாம் வந்து இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் வந்து லண்டன்லேருந்து செயல்பட்டவங்க. காதர் பார்ட்டி அப்படிங்கிறது யூஎஸ்ஏவில் ஒரு ரெவல்யூஷனரி ப்ரொபகண்டா அண்டே ஆர்ம்டு அப்ரைசிங், ஆயுதமேந்தி போராடக்கூடியவங்க, ப்ரொபகண்டாவையும் அவங்க செயல்படுத்தக்கூடியவங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அலிஃபோர் பாம் கேஸ் 1908ல் அரவிந்தோ கோஷ் அப்படிங்கிறவர் அவர் ஒரு பாம் கேஸில் அரெஸ்ட் ஆகிறாரு. மதன்லால் திங்கரா அசாசினேட்டட் கர்சன் வில்லி 1905ல். இந்த மாதிரி நிறைய கேஸஸ்லாம் வந்து அங்கங்கே நடந்திருப்பாங்க. இப்போ நம்ம பார்ப்போம், திருநெல்வேலியில் ஒரு கேஸ் நடந்திருக்குமே, அது பேர் கூட மறந்து போச்சுங்க. ஒரு துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டு இவரும் வந்து இறந்துட்டு இருப்பார், நம்ம பார்த்துருப்போம். யாராவது பேர் தெரிஞ்சால் மனப்படமா சொல்லுங்கள் கீழே. திருநெல்வேலியில் நடந்திருக்கோம். அதை பற்றி ஒரு புத்தகம் கூட நம்ம புத்தகத்திலே கூட ரிவ்யூ பண்ணியிருக்கிறேங்க. அது சரியா ஞாபகம் வரல, யாராவது தெரிஞ்சால் வந்து கீழே சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்பிரிட் அங்கங்கே ஒரு ரீஜன்லாம் வந்து குரூப் ஆகி மக்களை எதிர்த்து போராடி அவங்க தங்களுடைய எதிர்ப்பு வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் மிதவாதிகளாக இருப்பாங்க. அதன் பிறகு வந்து ஒரு தீவிரவாதிகளாக மாறி ஆயுதமேந்தியும் ஒரு ரெவல்யூஷனரி ப்ரொபகண்டா மூலமும் தங்களுடைய எதிர்ப்பு வந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா, மகாத்மா காந்தி வந்து என்ட்ரி ஆகிறார், இந்தியா நேஷனல் மூமெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷனை வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. கேன்சல் பண்ணிட்டு பிறகு முஸ்லீம்ஸ் லீக் வந்து அந்த 1905லேயே வந்து முஸ்லீம் லீக் வந்து உருவாகி இருக்கும். அதன் பிறகு இந்த பார்ட்டிஷன் வந்து கேன்சல் பண்ணதுனால, இந்த பார்ட்டிஷன் வந்து கொண்டு வந்ததுனால, அந்த பெங்கால் பார்ட்டிஷன் வந்து திரும்ப வந்து கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ முஸ்லீம்லாம் வந்து அதிர்ச்சி ஆகிருப்பாங்க, என்ன இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்காமல் இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் 1915ல் ஆப்பிரிக்காவில் இருந்த மகாத்மா காந்தியை கோபாலகிருஷ்ண கோகலே தான் என்ன பண்ணுவார், இந்தியாவுக்கு கூட்டு வருவார். நீ அங்கேயே போராடிட்டு இருக்காத, இந்தியாவுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவரை கூட்டிட்டு வருவார். ஸோ இந்தியா நீடட் நான் வயலண்ட் அண்டு மாஸ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பாருங்கள், 1905லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியடில் போகுது. மக்கள் எல்லாமே வந்து வயலன்ஸில் வந்து ஒரு ஈடுபடுறாங்க. அந்த சமயத்தில் இந்தியா அப்படிங்கிறது ஒரு நான் வயலண்ட் மூலமாக தான் நமக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதுனால அங்கே ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரியான வந்து சத்தியாகிரக மெத்தட் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துருந்த காந்திஜி என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராரு. சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு என்னெல்லாம் பண்ணாருன்னு பார்த்துருவோமா. 1893லேருந்து 1914 வரைக்கும் மகாத்மா காந்தி அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கார். அங்கே என்ன பண்ணுறாரு, நேடல் இந்தியன் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அசோசியேஷனை உருவாக்குறாரு. அதே போல் இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரையும் அங்கே நடத்துவார். ஸோ இது என்ன பண்ணுறாரு, ரேசியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக சத்தியாகிரக கேம்பெயின்ஸ்லாம் வந்து நடத்துவார். மக்களை வந்து ஒன்றிணைக்கிறது,
நான் வயலன்ஸுக்காக ரெசிஸ்ட் பண்ணுறது, நெகோசியேஷன் வித் அத்தாரிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து நெகோஷியேட் பண்ணுறது, இப்படி நிறைய வேலைகளை வந்து செய்வார். நிறைய பில்லு வந்து இந்த டோல் பில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகும். ரிஜிஸ்ட்ரேஷன், அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கையில் வச்சுட்டு அதன் மூலமாக தான் வந்து போகணும். மைக்ரேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகக்கூடாது. அதே போல் இந்தியாவில் கூடிய மேரேஜஸ் வந்து அது வந்து கேன்சல் பண்ணுவாங்க, அது செல்லாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய வேலைகளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க கொடுப்பாங்க. அது இடத்துல ஒரு போராடி அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுவாருன்னு வச்சுங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கோபாலகிருஷ்ண கோகலுக்கு ஒரு ஆசையாக இருக்கும், அடடா இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாரு, இவர் நம்ம நாட்டுக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1915 காந்திஜியை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வருவார். வந்த உடனே நீ எந்த ஆக்ஷனில் வந்து ஈடுபடாத, முதல்ல இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணு, எங்களுடைய பொலிட்டிக்கலை வந்து ஸ்டடி பண்ணுன்னு சொல்லுவார். அதன் மூலமாக அவர் சபர்மதி ஆசிரமத்திலே இருந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் போவார். இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணுவார். அதன் பிறகு முதல்ல சம்பரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல பீகாரில் இருக்கும். அவருடைய ஒரு உத்தரப்பிரதேஷ் தான், பீகார் தான் நினைக்கிறேன். பீகார்லேருந்து என்ன பண்ணுவார், ஒரு ஒரு ஃபார்மர் என்ன பண்ணுவார், இவர்கிட்ட வந்து முறையிட்டு அந்த கதைலாம் இருக்கும். நீங்கள் எதுக்கு அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கணும் பாருங்களா. ஸோ ஒரு இண்டிகோ பிளான்ட்டை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துவார். கேதாவில் வந்து 1918 வந்து ஒரு டாக்ஸுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துவார். அகமதாபாத்தில் மில் ஸ்ட்ரைக் வந்து நடக்கும் 1918. லேபர்ஸுக்கு எதிராக வந்து அங்கேயும் வந்து ஒரு போராட்டம் நடத்துவார், லேபர் யூனியனுக்கு எதிராக அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில். இப்படி அவர் மேற்கொண்ட எல்லா ப்ரொடெஸ்ட்டுமே வந்து சக்ஸஸாக ஆகிறதுனால மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி உண்டாகுது. அடா காந்தின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் மக்களுக்கு எதிராக மக்களுக்காக போராடி ஆங்கிலேயர்கிட்ட வந்து நிறைய சலுகைகளை வாங்கி கொடுக்குறான்ற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட வந்து உண்டாகுது. இப்படி உண்டாகிறதுக்கு காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, ஸ்டிக் அண்ட் கேரட் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து கிரியேட் ஆகுறாங்க. அதாவது ஒரு கேரட்னா ஒரு முயலுக்கு எப்படி கேரட் கொடுத்தா ஆசையாக அது சாப்பிடுமோ அதே போல் இனிப்பையும் கொடுத்து கூட கொஞ்சம் விஷத்தையும் வந்து கொடுக்குறாங்க, சாப்பிடவும் கொடுத்து அடியும் அடிக்கிறாங்க. அதாவது வீரம் படத்தில் விநாயகம் பண்ணுவார் பாருங்க, வந்த உடனே எல்லாருக்கு நல்லா சாப்பாடு போட்டு நல்லா புஷ்டியாகிட்டு அப்புறம் வந்து கும்பெடுத்து செம்மடி அடிப்பார் பாருங்க. அதே போல் இவங்க வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். என்ன அப்படின்னா, இப்போது மாண்டேக் செம்ஸ்போர்ட் அப்படிங்கிற ரீஃபார்ம்ஸ் மூலமாக மக்களுக்கு இது நல்லதும் பண்ணுறது, அதே போல் இந்த ரவுலட் ஆக்ட் மூலமாக மக்களுக்கு கெடுதலும் வந்து பண்ணுறது. பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவின்ஷியல் ஆட்டானமியை கொடுக்கறது, டயர்கி மெத்தட் வந்து கொடுக்கறது, அதே போல் நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுலட் ஆக்ட் மாதிரியான ஆக்டையும் வந்து கொண்டு வரது. இப்படி கொண்டு வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் வந்து காந்திஜி அவர்கள் வந்து எடுக்கிறாரு. எதனால எடுக்கிறாரு, ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் அப்படிங்கிற ஒரு மேசக்கர் 1919 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக, ரவுலட் ஆக்டை வந்து எதிர்த்து வந்து இவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அதன் மூலமாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடக்கும். இப்படி அதே போல கலிஃபாத் இஷ்யூ மொபிலைஸ் த முஸ்லீம் அலாங் சைட் ஹிந்துஸ், டர்க்கியில் வந்து அங்கே கூடிய மத குருமார்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்கிறதுனால அதை எதிர்த்தும் வந்து முஸ்லீம்ஸ் வந்து போராடுவாங்க. அந்த பெங்கால் பார்ட்டிஷன் மூலமாக பிரிஞ்சு போனவங்க அதன் பிறகு வந்து இவங்க வந்து ஒன்றா சேர ஆரம்பிக்கிறாங்க. நாமளும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போராட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து கலிஃபாத் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஒன்றிணைகிறாங்க. ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, நான் கோஆபரேஷன்னா என்ன, ஒத்துழையாமல் இயக்கம். அவங்களுக்கு நான் ஒத்துழைச்சு போக மாட்டேன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் குட்ஸையும் ஸ்கூல்ஸையும் கோர்ட்ஸையும் எலெக்ஷன்ஸ் எல்லாருமே வந்து பாய்காட் பண்ணுறாங்க. இந்தியா காதி அண்டு ஸ்வாதேஷ் இண்டஸ்ட்ரீஸ், காதி அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்நிய பொருட்களை எதிர்க்கிறாங்க, நம்ம நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கிற பொருட்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பீஸ்ஃபுல் பிக்கெட்டிங், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து செய்கிறாங்க. இது மாதிரி இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, சௌரி சௌரா இன்சிடென்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குதுங்க 1922. இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்னா என்னன்னா, உத்தரப்பிரதேசில் நடக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் போலீஸாருக்கும் அந்த லிக்வருக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் நடக்கும். அப்படி போராட்டம் நடக்கும்போது பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து சுட்டு கொண்டுடுவாங்க. அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற விதமாக மக்கள் எல்லாம் போராடி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு கொண்டு 22 போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து எரிச்சு கொண்டுடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, காந்தி என்ன பண்ணுவார், இந்த மாதிரி நான் உங்களை அமைதியான முறையில் தான் போராட்டம் நடத்தணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு வயலண்ட்டை கையில் எடுக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் மற்றவங்களாம் வந்து கேட்க மாட்டாங்க, இல்லை நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நேரு மாதிரியான நாட்கள்லாம் வந்து முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகுது, காந்திஜி அரெஸ்ட்டும் பண்ணுருவாங்க, உங்களால் தான் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா,
ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, காந்தி அவர்கள் உள்ளே வந்ததுனால ஒரு மாசான ஒரு அது வரைக்கும் வந்து ரீஜனில் இருந்த போராட்டம் வந்து மக்களுடைய போராட்டமாக வந்து உருவாகுது. ஒயிட் ஸ்பெத் பார்ட்டிசிபேஷன் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது. பெண்கள்லாம் வந்து அது வரைக்கும் கலந்துக்காமல் இருக்கிறவங்க கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. வாலண்டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க, பீசன்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க, அர்பன் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பெண்கள்லாம் கலந்துக்கிட்ட ஒரு மூவ்மெண்ட்னா வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து நம்ம சொல்லலாம். ஜாலியன் வாலாபாக்கே சொல்லலாம். பட் ஆனால் ஒரு மாசான லெவலில் கலந்துக்குது அப்படின்னா இதை வந்து சொல்லலாம். ஸோ அதே போல் சோஷியல் அண்டு ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து இந்த டைமில் தான் நடக்கும். டெம்பிள் கோவில் போராட்டம் வந்து இந்த டைமில் தான் நடக்கும். நேஷனல் பில்டிங் ஆல்சோ மீன் சோஷியல் ஈக்குவாலிட்டி. நேஷனல் பில்டிங்னா என்ன? சோஷியல் ஈக்குவாலிட்டி தான் வந்து நடக்கும். வைக்கம் சத்தியாகிரகா 1924 to 1925 கேரளாவில் நடக்கும். டெம்பிள் என்ட்ரி ஃபார் தலித், குருவாயூர் சத்தியாகிரகா. ஸோ காந்தி சப்போர்ட்டட் டெம்பிள் என்ட்ரி ரிஃபார்ம், பெரியார் எம்பசைஸ் சோஷியல் ஈக்குவாலிட்டி. காந்தியும் சொல்கிறாரு கோவிலுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு, பெரியாரும் சொல்கிறாரு கோவிலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. மாஸ் மூவ்மெண்ட் நவ் இன்க்ளூடட். ஸோ அது வரைக்கும் சுதந்திரம் மட்டும் தான் நம்மளுடைய குறிக்கோள் இருந்தவங்க அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க? சோஷியல் ஈக்குவாலிட்டி நமக்கு தேவை, நாட் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். பெரியார் தான் சொல்லுவார், இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் போனதுக்கு பிறகு அவங்க போனதை வந்து அவர் எதிர்ப்பார். நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சோஷியல் ஜஸ்டிஸை வந்து என்ஷூர் பண்ணாமலே அதுக்குள்ளே போகிறாங்களேன்றத அவர் அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஸோ சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. சால்ட் டேக்ஸ் சிம்பிள் ஆஃப் கொலோனியல் எக்ஸ்பிரேஷன், அதை உப்பு வரி போடுவாங்க இல்லையா, அதை எதிர்த்து வந்து போராடுறாரு. சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது சரிங்களா. தண்டி மார்ச் 1930 காந்தி என்ன பண்ணுறது, 240 மைல் வந்து பயணம் செஞ்சு சால்ட்டை வந்து எடுக்கிறாரு. நேஷனல் வைடு பார்ட்டிசிபேஷன், இந்தியா முழுக்க வந்து அதை அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சால்ட் சத்தியாகிரா ப்ரொட்டஸ்ட், மாஸ் அரெஸ்ட், பெண்களும் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன ஆகுது? பிரிட்டிஷ் இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டம் நடத்திட்டே இருக்கிறாங்களே, சரி இவங்கள பேச்சுவார்த்தைக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஃபோர்ஸ் பிரிட்டிஷ் டு நெகோஷியேட், ஹைலைட் த பவர் ஆஃப் நான் வயலண்ட் மாஸ் மூவ்மெண்ட். ஸோ அது வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தைக்கே வராத பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸே பேச்சுவார்த்தைக்கு வராங்க அப்படின்னா அப்போ நான் வயலண்ட்டோடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. இன்ஸ்பைர்ட் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அண்டு லோக்கல் மூமெண்ட் வந்து பாருங்கள் அது வரைக்கும் வந்து அதனால தான் 1935 வந்து ப்ரொவின்ஷியல் ஆட்டானமிலாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன? நாமெல்லாம் வந்து லோக்கல் லெவல்லே வந்து ஒன்றிணைஞ்சாலே ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் வந்து இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து உருவாக்கும். சிவில் டு சிவில் மூமெண்ட் ஆகட்டும், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ஒரு ரீஜன் லெவலில் எப்படி நாம் ஒன்றிணைஞ்சால் சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்குங்க. சரி, இப்போது இது வரைக்கும் நாம் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ 1990 1935 வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் வந்து நடந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இது நம்ம ஆல்ரெடி பாலிட்டிலே பார்த்துருப்போம். இருந்தாலும் சில நம்ம ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக சில விஷயங்களை பார்ப்போம். 1990 ரவுலட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் வித்தவுட் ட்ரையல் நாம் கோர்ட்டில் முன்னிறுத்தி அவளுக்கு வந்து விசாரித்து தான் வந்து தண்டனை கொடுக்கணும். ஆனால் அது வித்தவுட் ட்ரையல் மூலமாக அவங்கள வந்து சிறையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தை வந்து அப்படிங்கிற அந்த சட்டத்தை வந்து ரவுலட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதன் காரணமாக தான் ஒரு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து காந்திஜி வந்து எடுத்திருப்பார். அதற்கு சைமன் கமிஷன் சொல்லிட்டு 1927 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, சைமன் கமிஷன் ஏன் வருதுன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த ஒரு சட்டத்தை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட்டு. அதுபோல் சைமன் கமிஷன் என்ன பண்ணோம், 1927 வந்திருக்கோம், என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணோம், அதை பாய்காட் பண்ணோம். காரணம் என்ன? அதில் யாருமே வந்து இந்தியன்ஸே இல்லை, ஆங்கிலேயர்களே வந்து நீங்களே ரிஃபார்ம்ஸ் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு அதை பாய்காட் பண்ணுவாங்க. அதன் பிறகு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 3 முறை நடக்கும். 1930 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1931 1932 3 விதமாக வந்து நடக்கும். காந்திஜி வந்து 2வது கான்ஃபரன்ஸ் மட்டும் தான் வந்து கலந்துக்குவார். அதே போல் அம்பேத்கர் வந்து 3 கான்ஃபரன்ஸ்லையும் வந்து கலந்துக்குவார். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து பூனா பேக்டில் என்ன வருவாங்கன்னா, ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு கம்யூனல் ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டு வந்து கொடுப்பாருங்க. ராம்சே மெக்டொனால்டுன்னு சொல்லிட்டு 1932 வந்து கம்யூனல் ரிவார்டுன்னு ஒன்று கொடுப்பாரு. அதில் என்னன்னா எஸ்சி எஸ்டிக்குமே வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்டை வந்து கொடுப்பாரு. அதாவது அந்த கட்சி அந்த இடத்துல கான்ஸ்டியூஷனில் அந்த சாதிக்காரங்களே வந்து நிற்கணும், அதே போல் அவங்களே தான் வந்து ஓட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை வந்து கொடுப்பாரு. அதை எதிர்த்து என்ன பண்ணுவார், எரவாடா ஜெயிலில் வந்து காந்திஜி வந்து ப்ரொடெஸ்ட் வந்து நடத்துவார். ஸோ இந்த ப்ரொடெஸ்ட்டில் அவர் உயிர் போகிற நிலைமையில் இருக்கும்பொழுது காந்திஜி இறந்ததுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கக்கூடாதுன்றதுனால அம்பேத்கர் என்ன பண்ணுவார், எங்களுக்கு இது வேணாம், எங்களுக்கு பதிலாக வந்து ரிசர்வ் வந்து கொடுங்க, அதாவது இந்த கான்ஸ்டியூஷனில் இவங்க மட்டும்தான் வந்து கலந்துக்கணும் அப்படி நிற்கணும், அந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல்
எங்களுக்கு வந்து ரிசர்வ் இப்போ பெறுது இல்லைங்களா, ரிசர்வ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி எண்ணத்தை கொடுத்துருவாங்க. ஒரு 100 சீட்னா அதில் 10 சீட்டு வந்து தலித்துகள் எஸ்சி எஸ்டிக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அது ஒத்துழைத்துக்குவார், சம்மதம் சரி வைப்பார். அதன் காரணமாக காந்திஜி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம் தான் வந்து பூனா பேக்ட்னு சொல்லுவாங்க 1932ல். அது பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் ஒன்று வரும் 1935ல். இது ப்ரொவின்ஷியல் அட்டானமியை இன்ஷூர் பண்ணோம், ஃபெடரல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம், ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கும். இந்த ஃபெடரல் ஸ்கீம்லாம் வந்துச்சு அப்படின்னா இப்போது ஒரு ஃபெடரல் கண்ட்ரியாக வந்து இந்தியா இருந்திருக்கும், பட் ஆனால் அது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 1919ல் ரவுலட் ஆக்ட் வந்துச்சு, 1927ல் சைமன் கமிஷன் வந்துச்சு, 1930லேருந்து 1932 வரைக்கும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும், 1932ல் பூனா ஆக்டும், 1935ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதில் என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இது இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸுக்கு இதெல்லாம் வந்து வரும். இந்த பேஸ்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியது, சம்பரான் சத்தியாகிரகா 1917ல் கொண்டு வந்திருப்பாங்க, காந்திஜி அவர் லீடராக இருந்திருப்பார். கேதா சத்தியாகிரகம் 1918ல் காந்தி தலைவராக இருப்பார். நான் கோஆப்ரேஷன் வந்து 1920லேருந்து 1922 வரைக்கும் நடந்திருக்கும். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் மூலமாக தான் இது வந்து கேன்சல் பண்ணிப்பாங்க. இங்கே தான் இருக்குதா, சௌரி சௌரா இன்சிடென்ட் மூலமாக தான் இந்த நான் கோஆப்ரேஷன் ஆனது டிஸ்கண்டினியூ ஆகிருக்கும். இது நம்ம பார்க்குறோம். சால்ட் மார்ச்ன்றது 1930ல் இதுவும் காந்தி தான் வந்து நடத்திருப்பார். சைமன் கமிஷன் வந்திருக்கும் 1927ல், இது வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன, இது இந்தியன் லீடர்ஸ் இல்லாததுனால. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930லேருந்து 1932 வரைக்கும் நடந்திருக்கும். செகண்டில் மட்டும்தான் வந்து காந்திஜி அவர்கள் வந்து கலந்துருப்பார். பூனா பேக்ட் ஆனது 1932, காந்திஜியும் அம்பேத்கர் அவர்களும் 2 பேர்கள் நடந்திருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் இந்தியா பார்லிமெண்ட்டில் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் செகண்ட் ஃபேஸ் காந்திஜியுடைய எமர்ஜென்ஸும், அதே போல் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டார்டிங்கில் இந்த எவல்யூஷனுடைய மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸில் நாம் 1935லேருந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகும் அதன் பிறகும் ஒரு போஸ்ட் இண்டியன்ஸ் அந்த பீரியடில் நடந்த விஷயங்களையும் நாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக ஒரு என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் போதாதது, நான் திரும்ப சொல்கிறேன், புத்தகத்தை போய் படிங்க, அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.